வாழ்க வளமுடன். காலையில் மெடிடேஷன் பாருங்கள். எங்கள் தோட்டத்தை ஆஹா என்ன அழகு. அதிகாலையில் மல்லி வேற பூத்து குலுங்குது பயங்கரமாக. பற்றிலாம் மாடி தோட்டத்தை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப க்ரீனாக எவ்வளோ அழகாக புத்துணர்ச்சியோடு இருக்குன்னு. என்ன அழகு. வந்து மேலே ஏறையிலேயே அவ்வளோ வாசனை. மாடித்தோட்டமே ஒரு அழகு தான். கொத்து கொத்தா புத்துருக்காங்க. எவ்வளோ அருமையானது. பூப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் அடிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ மல்லி பூக்கும் போல். என்னம்மா இட்லி பூ பன்னீர் ரோஸ் பயங்கரமாக இருக்காவே. ஃபுல் வீடியோ போட்டுருவோம். இந்த ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது இப்போ தான் பூத்துருக்குறேன். பூத்துச்சு, ஆனால் இப்போ ஒரே ஒரு பூ தான் பூக்குது. நிறைய பூ பூக்கும் இந்த பூ. இப்போ வந்து பன்னீர் ரோஸுக்கு பஞ்சமே இல்லை. மல்லிக்கும் பன்னீர் ரோஸுக்கு இவர் நிறைய பூத்துருக்காரு. தோட்டத்துக்கு தண்ணி விட வந்தோம். அப்படியே உங்களுக்கு எல்லா ஃபுல் கார்டன் ஃபுல்லாக இதுதான் எங்களோட கார்டன். தண்ணி 2 நேரம் ஊற்றினா தான் இந்த மாதிரி நல்லா இருக்கும். வெயிலுக்கெல்லாம் பாதுகாப்பு ரொம்ப கொடுக்கணும். என்ன வெயில். ஆனால் நல்லா மழையும் பெஞ்சிச்சு. என்னம்மா? ஆமாம், இப்போ வெயில் காலத்தில் மழை பெஞ்சிச்சுல, இல்லைன்னா என்ன ஆகும்? காஞ்சி போயிருக்கும். வெண்டைக்காய் இவ்வளோ அவசரம் போய் நான் பார்த்ததே இல்லைப்பா. காலைல எங்கள் பாப்பா தண்ணி ஊற்றுறா. காலை வணக்கம். மாதுளம்பழ செடி, வாழை மரம் காட்டுறேன். வாழை மரம்லாம் அவ்வளோ சூப்பராக. மல்லி நல்லா வாசனையாக இருக்குது. குண்டு குண்டா வாழை மரத்தை பார்த்தீங்களா? இப்படி தான் வச்சுருக்கேன். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன்.